வெற்றி பெற்றவர்கள் தங்கள் உடல் மொழியால் கூட ஜனநாயகத்தை கடந்து செல்லக்கூடாது. வார்த்தைகளால் மட்டுமல்ல, உடல் மொழியாலும் தோல்வி அடைந்தவர்களை எல்லல் செய்யக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தின் உயிர் துடிப்பு. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் பன்முகத்தின் அடித்தளமாக சார்பின்மை இல்லை. பல மொழி பேசுகிற நாட்டிற்கு எது மொழி? பல்வேறு இனங்களில் கூட்டிசேவாக இருக்கிற இந்தியாவிற்கு எது ஒரு தேசிய இனம்? இந்தியாவின் மதம் எது? சொல்ல முடியாது. காரணம் சார்பின்மை. அந்த மத பன்முகத்தின் அடித்தளமாக இருக்கிற மத சார்பின்மையை குறிவைக்கிற RSS, பிஜேபி இவர்கள் தான் எங்கள் அரசியல் பகையே அன்றி இதர ஜனநாயக சக்திகள் எங்களுக்கு பகை இல்லை என்று பலமுறை நாங்கள் பிரகடனம் செய்துவிட்டோம். நண்பர்களே, இது பேராபத்தாக இருக்கிறது. ஒன்றிய அரசால் இன்றைக்கு நாடு சிதறக்கூடிய பேரபாயம் இந்த அபாயம். எனவேதான் RSS, பிஜேபியை தடுப்பதற்காக கடும் முயற்சிகளை தொடர் திருமாவர்களை மேற்கொண்டார். இடதுசாரிகளை மேற்கொண்டோம், ஜனநாயக சக்திகளை மேற்கொண்டோம். அது நிறைவேறுகிறது தமிழ் மண்ணில். எனவே எடுத்த முடிவு சரியான முடிவு, அரசியலுக்காக எடுத்த முடிவு. நாம் இந்த ஆட்சியிடம் எதிர்பார்ப்பது மதச்சார்பின்மை, தமிழ்நாட்டின் உரிமைகள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள், அவ்வளவுதான். நீடிக்கட்டும் 5 ஆண்டுகள். ஜனநாயகத்தில் மிக இயல்பு இது. தோல்வியை ஒப்புக்கொள்கிற போது ஜனநாயகத்தை அங்கீகரிக்கிறோம், வெற்றியை அங்கீகரிக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போன்ற நாணயத்தின் இருபக்கம் வெற்றியும் தோல்வியும். வெற்றி பெற்றவர்கள் தங்கள் உடல் மொழியால் கூட ஜனநாயகத்தை கடந்து செல்லக்கூடாது. பேராபத்து. வார்த்தைகளால் மட்டுமல்ல, உடல் மொழியாலும் தோல்வி அடைந்தவர்களை எல்லல் செய்யக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தின் உயிர் துடிப்பு. இவையெல்லாம் பற்றி நிற்கிறோம் நாம். எனவே அந்த வகையில் களமாடுகிறோம். நான் முடிக்கிறேன் நண்பர்களே.